வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு வருகிற மாதங்களில் பணம் மற்றும் தங்கம் பெருகி வரும் ராஜயோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம். இது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் டர்னிங் பாயிண்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தராமல் இருந்தாலும், இந்த காலத்தில் அதற்கான பலன் திடீரென கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்கள் கம்யூனிகேஷன் பவர், இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் திங்கிங் இந்த காலத்தில் அதிகமாக வெளிப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் கூட வாய்ப்புகளாக மாறும். ஒரு சாதாரண கான்வர்சேஷன் கூட உங்களுக்கு ஒரு பெரிய டீல் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். இந்த நேரத்தில் பணவரவு எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு ஸ்டெடி இன்கம் மாதிரி இல்ல. பல வழிகளில் வரும் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஃப்ரீலான்சிங், சைடு பிசினஸ், ஆன்லைன் இன்கம், புதிய வேலைவாய்ப்பு, சேலரி ஹைக், இப்படி பல திசைகளில் பணம் வர ஆரம்பிக்கும். மிதுன ராசி நேச்சுரலி புத்திசாலித்தனமான ராசி என்பதால் இந்த யோகம் உங்கள் பிரெயின் பவரை இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமையும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் லாபம் வரும். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் செய்ய நினைத்தால் அது வெற்றியாகும். வீட்டில் பணம் குவியும் நிலை உருவாகும். மேலும் இந்த காலத்தில் உங்கள் சோஷியல் சர்க்கிள் பெரிதாகும். புதிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் உங்களை சந்திப்பார்கள். நெட்வொர்க்கிங் மூலம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கும் மனிதர் இல்லை. முன்னேற வேண்டும் என்ற டிரைவ் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால கரியர் growth வேகமாக நடக்கும். சிலருக்கு ஃபாரின் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். எஜுகேஷன் அல்லது ஸ்கில் அப்கிரேட் செய்தால் அதன் பலன் உடனே தெரியும். ஆனால் இந்த யோகத்தின் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் என்னவென்றால், உங்கள் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஒரே நேரத்துல பல விஷயங்களை நினைக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு உள்ளது. சில நேரங்களில கன்சிஸ்டன்சி குறையலாம். ஒரு வேலை ஆரம்பிச்சு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகும் பழக்கம் வரலாம். இதை கண்ட்ரோல் பண்ணினால்தான் இந்த யோகத்தின் முழு பலனை அனுபவிக்க முடியும். இல்லையென்றால் வாய்ப்புகள் இருந்தும் அது ஸ்லிப் ஆகும். இதற்கான பரிகாரங்களை சரியாக ஃபாலோ பண்ணினால் உங்கள் வாழ்க்கை இன்னும் ஸ்மூத் ஆகும். புதன்கிழமை விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை தினமும் சொல்லலாம். அதேபோல் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனின் எனர்ஜியை பெறலாம். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்தால் உங்களின் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். பச்சை நிற ஆடை அணிவது, மாணவர்களுக்கு புத்தக உதவி செய்வது போன்றவை புதன் கிரகத்தின் அருளை அதிகரிக்கும். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால், மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு ஸ்மார்ட் சக்சஸ் பீரியட். உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் இந்த ராஜயோகம் சேர்ந்தால், சாதாரண மனிதராக இருந்த நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாறுவீர்கள். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதை பிடித்து வெற்றியாக மாற்றுவது உங்கள் கையில்தான். கவனம், கன்சிஸ்டன்சி, கிளியர் திங்கிங் இருந்தால் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், முன்னேற்றம் மூன்றையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரும் ஒரு அரிய கோல்டன் சான்ஸாக இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மைண்ட் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதனால் தினமும் காலை 10 நிமிடம் மெடிடேஷன் செய்யுங்கள். இது உங்கள் எண்ணங்களை கிளியர் ஆக்கும். புதன் கிழமைகளில் விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லுவது உங்கள் கம்யூனிகேஷன் மற்றும் டிசிஷன் மேக்கிங்கை ஸ்ட்ராங் ஆக்கும். பச்சை நிற ஆடை அல்லது பச்சை பொருட்கள் பயன்படுத்துவது நல்ல எனர்ஜி தரும். மேலும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வது உங்களின் ஆக்ஷன் பவரை பேலன்ஸ் பண்ணும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நோக்கி தண்ணீர் அர்ப்பணித்து நமஸ்காரம் செய்வது கரியர் குரோத்துக்கு உதவும். மாணவர்களுக்கு புத்தகம், பெண் கொடுப்பது போன்ற தானம் செய்தால் உங்கள் அறிவு மற்றும் வாய்ப்புகள் இரண்டும் அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் ரைட் டைமிங் ஐ கொண்டு வரும். முடிவாக 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரெயின் டு பேங்க் மாற்றம் நடக்கும் காலம். நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும். உங்கள் எண்ணங்களை ஆக்ஷன் ஆக மாற்றி ஆக்ஷனை கன்சிஸ்டன்சியுடன் தொடர்ந்தால் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் பணம், முன்னேற்றம், சந்தோஷம் மூன்றையும் கொண்டு வரும் ஒரு பவர்ஃபுல் டர்னிங் பாயிண்டாக இருக்கும். இத்துடன் ராசி பலன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.